சுலைமான் தம்பி, நானா வாங்கலன் கல்யாணம் கொண்டு வந்தேன் தானே. எப்படி விசாரிச்சு பார்த்தீங்களா? விஷாவுக்கு ஒரு கல்யாணம் ஒன்றுக்கு நான் போகணும். அதை சுட்டி தான் உங்கள்கிட்ட நேரத்தோட வந்து என்ன முடிவெடுத்தீங்கன்னு கேட்டுட்டு போவோம் வந்து. ஓஹோ, சரி சரி வாங்க, உள்ளுக்கு வந்துடுறீங்க. சரி சரி இருப்போம் வாங்கலேன். சொல்லுங்களேன். அப்போ மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிங்களா? நல்ல மாப்பிள்ளை தானே? எப்படி? ஓம்பா, நான் அதை விசாரித்தேன். மாப்பிள்ளை எல்லா வேலையும் செய்வார் போல. என்ன மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட வேலை தெரியும் தம்பி. பைப்லைன் வேலை தெரியும், அடுத்த சைக்கிளுக்கு பெச்சி போட தெரியும், மோட்டர் சைக்கிளுக்கு கூட பெச்சி போடுவார், லொரிக்கெல்லாம் டயர் கழட்டி மாற்றுவார். அவருக்கு ஏகப்பட்ட வேலை தெரியும் தம்பி. சரி, நான் கொஞ்சம் விசாரித்த வகையில் மாப்பிள்ளை கொஞ்சம் சோம்பேறியாமேனே. அது மாப்பிள்ளை கொஞ்சம் சோம்பேறி தான். எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு சரியாயிடும். எல்லாரோட குடும்பத்தோட கைச்சிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் தம்பி. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் சரியாயிடுவார் போல். அது சரி, மாப்பிள்ளை அந்த ரோட்டு ஜங்ஷன் வழியை நின்றுட்டு கோழி படித்து திரிகிறாராமேனே. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சுலைமான் தம்பி. இப்போ அவர் வாரிசு பொடியும் தானே. அப்போ கூட்டாளி மாரோட சேர்ந்தாங்க ஜங்ஷனில் நின்றுட்டு கோழி வைக்கல பற்றி திரிகிற சகஜம் தானே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு பூர்வம் மாற்றிக்கலாம் தம்பி. அதெல்லாம் யோசிக்கப்படாது. இப்படியான மாப்பிள்ளைகள் கிடைக்கிறது கஷ்டம். இப்படி தான் இப்போ இருக்காரோ. அப்போ கொஞ்சம் கல்யாணத்துக்கு பூர்வம் திருந்திடுவார். என்ன அது சரிவா? ரோட்டு வழியே சண்டை பிடிச்சி திரிகிறாராமே சுலைமான் தம்பி. இப்போ அவர் வயசு பொடியும் தானே, அதனால் கூட்டாளிமாரோட சேர்ந்து அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் சண்டித்தனம் காட்டி திரிகிறாரு. இனி கல்யாணம் முடிஞ்சு புள்ள குட்டி என்று பிறந்தா எல்லாம் அடங்கிடும் தம்பி. அதெல்லாம் பார்க்கப்படாது. கல்யாணத்துக்கு பூரா எல்லாம் சரியாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு பூரா மாற்றிடுவாருண்ணே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவரை திருத்துறதுக்கு தான் எங்களோட மகளுக்கு டைம் காணும் போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சா ஒரு 2 மாதத்துக்கு நல்லா இருப்பார் போல. அவர் காலத்தோடைய எண்டமாய் அவர் மாறிடுவார் போலன்னு. என்னவா நீங்கள் சொல்கிறது? அவரை பிறந்தத்துலேருந்து அவரோட பெத்த உமா அப்பாவாலே அவரை மாற்றலாமே இருக்கு இப்போத்தைய காலத்துக்கு. அப்போ எங்களோட மகளை அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து நாங்கள் அவரோட கிடந்து மல்லு கட்டணுமா? அப்படி இல்லை தம்பி. அப்படி நாளைக்கு காலிக்கோடு அங்கே இங்கேன்னு நாங்கள் திரியணுமா? எங்களோட மகளோட வாழ்க்கை சீரழியணுமா? என்னவா நீங்கள் கைக்கிறாது? உங்களை நம்பி ஒரு பொறுப்பை தந்தால் நீங்கள் இப்படியான ஒரு கல்யாணத்தை கொண்டுட்டுவார் தம்பி. அப்போ வேற ஒன்று பார்ப்போமா? வேணாம். எங்களோட மகளுக்கு கல்யாணம் நான் பார்க்குறேன். சரியா? நீங்கள் போங்க.